இந்த வயசுலையும் நீங்கள் விஜய் பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களே, கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என் பையன் மாதிரி அவன், நீ ஏன் ரொம்ப சந்தோஷம் சொல்கிறா? எனக்கு. அதே மாதிரி விஜய் வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு மக்கள் வராங்க, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு. சப்போர்ட்டில் ஜெயிச்சாச்சுன்னு சொல்லிட்டேன், ஆ சரி ஜெயிச்சாச்சுன்னு சொல்கிறேன், சரி ஜெயிப்பான். நான் ஏற்கனவே ஜாதகம் பார்க்குறேன் நான். ஆனால் நீ வந்து அந்த வரவழி எல்லாம் அந்த போன கூட்டம் எல்லாம் என்ன பின்தொடர்ந்து வருது. இப்போ வந்து எனக்கு வெறுத்து போய் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறத பார்த்துட்டு என்னால் பேச முடியல, என் வயசுக்கு பேச முடியல, டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்காண்டி நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நாளைக்கு போகிற ப்ரோக்ராம்னா இன்றைக்கே வந்து படுத்துக்குவோம், நாளைக்கு போவோம்னு வரேன். விஜய் பேச கேட்கணும்னு எனக்கு ஆசை, என்னோடய உடம்பு முடியல முடியல. நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்க. அதனால் விஜய் நல்லா பேசுவார், விஜய் வந்தாச்சு வச்சுக்கலாமே, அப்படின்னு சொல்லுவோமே. ஏன்னா வராது. அதே மாதிரி நம்ம சீமான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து விஜயை கலைக்கிறார். நான் விஜய்க்கு தப்பு கிடையாது, விஜய் இந்த விஷயத்துக்கு வர மாட்டார். பேசுகிறது நான் தான் பேசுவேன், நான் தான் கலைப்பேன், என்ன மாதிரி கலைக்கவும் முடியாது. சீமான் அவர்களே அடக்கி வாசிங்க, நல்ல பையன், நல்ல மேலே வரோம், நல்ல வர கூப்பிடுவோம். இந்த சின்ன பையன் என்னை பார்த்து தாத்தா பேசுகிறேன்னு கூப்பிடுவான்ல, அந்த மாதிரி விஜய்க்கு ரசிகர்கள் இருக்குது. நான் மாநாடுக்கு போயிட்டு தான் வரேன். இப்போ என்னால் தாங்க முடியல. யூடியூப் சேனலில் அவ்வளோ ஃபோன் எனக்கு, அவ்வளோ டார்ச்சர் எனக்கு. ஐயோ என்னால் தாங்க முடியலன்னு வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு முதல் நாள் இப்போ வந்துட்டேன். காலையிலேருந்து அவ்வளோ கூட்டம். இதை விட இந்த பையன் வந்துட்டு எனக்கு வந்து மயக்கம் வந்ததும் வந்துடுச்சு. இந்த பையன் வந்து ஹெல்ப் பண்ணான், மறுக்கவும் மாட்டேன். அதனால தான் என் பையன் மாதிரி விஜய் என்னால் வந்து தோல் மேலே கைப்பட இப்போ முடியாது. ஜெயித்த பிறகு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், ஜெயித்த பிறகு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு எங்களை வாங்க சொல்லியிருக்கேன். அந்த வா அப்படிங்கிற உரிமை இந்த பையன்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அதே உரிமை விஜய் கிட்ட இருக்குது. என் வயசுக்கு இருக்குது. ஆனால் வெறிச்சனமாக வந்திருக்காங்க. தள்ளாடி மயக்கம் வருதுங்கும்போது ஹெல்ப் பண்ணால் இதை மாதிரி விஜய் ரசிகர்கள் இருக்க வரைக்கும் நான் இருப்பேன்.